ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்மி டெஸ்ட்டுக்கான பெட்டாலியன் 8வது டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசனிங் டாபிக்ல 5 டாபிக் கொடுத்துருக்கோம். கோடிங் அண்ட் டிகோடிங், அனாலஜி, கிளாசிபிகேஷன், நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 டாபிக்ல ஒரு டாபிக்ல இருந்து 5 கொஸ்டின். அந்த 5 கொஸ்டின்ல இருந்து பாத்தீங்கன்னா 5 டாபிக்ல இருந்து 25 கொஸ்டின் சொல்லிட்டு வந்து எடுத்திருக்கோம். இதுல நீங்க டெஸ்ட் எழுதிருப்பீங்க. இந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் வந்து நம்ம இதுல பார்க்க போறோம். சரிங்களா, வாங்க முதல் கொஸ்டின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த DASHE அப்படிங்கிற எழுத்து வந்து இப்படி குறிப்பிடப்பட்டால், அதாவது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, DASHE dash is coded as 21845 அப்படி இருந்தா இந்த SHAD எப்படி எழுதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, இந்த லெட்டர்ஸ்க்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ இதை மாத்தி கொடுத்துருக்காங்க லெட்டர்ஸ். அதே இந்த லெட்டர்ஸ்க்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதே லெட்டர்ஸ் தான் இந்த நம்பரும் இங்க வரப்போகுது, ஆனா மாறி வரப்போகுது. ஓகேவா, இப்ப இங்க எஸ் இருக்கா, இந்த எஸ்க்கு என்ன நம்பர் இருக்கு, 3வது நம்பருக்கு 8 இருக்கா, அதை போட்டுக்க போறோம். ஹெச்க்கு என்ன இருக்கு, 4வது. 4 ஏக்கு என்ன இருக்கு, 2nd. ஓகேவா, 1 டிக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கு, 2 ஈக்கு கடைசியா 5 இருக்கு. ஓகேவா, என்ன வரும்போது 84125 அப்படின்னு வரும்போது இது எங்க இருக்கு, 84125 ஆப்ஷன் ஏ. கரெக்டா இருக்கா, ஆப்ஷன் ஏ தான் சரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. இப்ப அடுத்து 2வது கொஸ்டின். இப்போ டீச்சிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சீட்டிங்னு எழுதுறாங்க அப்படின்னா, அதாவது டீச்சிங் அப்படிங்கிற வார்த்தைய ஒரு வாக்கியத்தை சீட்டிங் எழுதுறாங்க அப்படின்னா இந்த கிரேடியன்ட் அப்படிங்கறத என்னவா எழுதுவாங்க அப்படிங்கறதா இங்க கேள்வி. ஓகேவா, இங்க பாருங்க, டீச்சிங். ஓகேவா, இதை என்ன எழுதுறாங்க, சீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. ஓகேவா, இதை நம்ம பாக்குறோம். இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தா, லெட்டர் இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்காங்களா, முதல்ல இருக்குது கடைசியா, கடைசியில் இருக்குது ஃபர்ஸ்ட், அப்படி ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. இந்த 3ம் ஒரே மாதிரி இருக்கு, இந்த 3ம் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா இதுல வேற என்னமோ பண்ணிருக்காங்க. அப்படி நம்ம பார்த்தா தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணிடலாம். என்ன அப்படின்னா, நம்பர் கொடுத்துலாம். 1 2 3 4 5 6 7 8 இப்படி கொடுத்துடலாம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். என்ன பண்ணிருக்காங்க, இப்ப இந்த ING அப்படியே இருக்கு, மிச்சதெல்லாம் மாறி இருக்கு. ஓகேவா, இந்த இப்ப இதுலயும் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 அதுல இதே கொடுக்க போறோம். ஆனா இதுல இருக்கிறத இதே மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இங்க நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இதுக்கு லாஜிக் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இதுக்கு லாஜிக் கண்டுபிடிச்சு இந்த லாஜிக் எடுத்துட்டு போயிட்டு இந்த கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணணும். இப்ப இதைதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது தெரியணும்னா ஃபர்ஸ்ட் இதை தெரியணும். அதனாலதான் இந்த லாஜிக் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த 6 7 8 அப்படியே இருக்கா, சரி. இந்த 6 7 8 அப்படியே இருக்கா, இதை மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் 5 என்னமோ மாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த டி எங்க இருக்கு, இங்க இருக்கு. இப்ப இங்க 1 இருக்கா, 1 இங்க இருக்கு. ஓகேவா, இந்த இ எங்க இருக்கு, 2வது இங்க இருக்கா, இங்க இருக்கு. இதை போட்டுக்கிறோம். இந்த ஏக்கு வந்து 3 நம்பர் கொடுக்குறோம், இந்த சிக்கு வந்து 4 நம்பர் கொடுக்குறோம். அடுத்து என்ன, ஹெச்சுக்கு வந்து 5 நம்பர் கொடுக்குறோம். ஓகேவா, இப்ப எப்படி எழுதிருக்காங்கன்னா, இந்த 1 2 3 4 5 6 7 8 4 5 2 3 1 6 7 8 அப்படின்னு சொல்லிட்டு கோட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, அதேதான் இங்கேயும் பண்ண போறோம். கிரேடியன்ட் எழுதிட்டோமா. இப்ப இதுக்கு நம்பர் கொடுக்க போறோம். 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 8 வரை நம்பர் கொடுக்க போறோம். இப்ப இங்க எப்படி எழுதிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா, இதே நம்பர் தான் இங்கே வரப்போகுது. 4 5 2 3 1 4 5 2 3 1 6 7 8 அப்படிதான் நமக்கு வரப்போகுது. ஓகேவா, இப்போ நமக்கு 4க்கு நேரம் எந்த நம்பர் இருக்கு, டி இருக்கா, எழுத போறோம். 5க்கு நேரம் ஐ இருக்கு, 2க்கு நேரம் ஆர், 3க்கு நேரம் ஏ, 1க்கு நேரம் ஜி. இப்ப 6 7 8 அப்படிதான் வரப்போகுது. 6 7 8 ENT வரப்போகுது. சரிங்களா, ENT அப்படின்னு வரப்போகுது. இப்ப படிச்சோம்னா என்ன வருது, டிடர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா, இப்ப இதுல ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். இருக்கா, ஆப்ஷன் ஏ. ஓகேவா, சரிங்களா, இதை இன்னொருக்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சிடும். 2வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஓகேவா, அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க.
ஏ என்பது 1 என எழுதப்பட்டால், ஹேர் என்பது ஏஐஆர் ஹேர் என்பது 28 என எழுதப்பட்டால் ஐயூபி என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படிங்கறதா இங்க கேள்வி. ஓகேவா? அப்ப ஏங்கிறது 1ன்னு குறிச்சிருக்காங்கன்னா அப்ப என்ன குறிக்கும்? ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல நமக்கு ஏங்கிறது என்ன குறிப்போம்? 1ன்னு குறிப்போம். ஓகேவா? அதே மாதிரி இங்க ஹேர்ங்கிறது 28 அப்படின்னு வந்திருக்குன்னா அப்ப இதோட நம்பர்ஸும் நம்ம தனித்தனியா எழுதி பார்க்கணும். பாத்தீங்கன்னா இப்ப ஏக்கு 1, ஐக்கு 9. ஓகேவா? இப்ப ஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா 18. ஓகேவா? கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சம்ம நீங்க சால்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரீசனிங்ல என்னென்ன ஆல்பபெட்டிக் நம்பர்ஸ்க்கு என்னென்ன ஆல்பபெட்டிக் லெட்டர்ஸ்ல என்னென்ன நம்பர்ஸ் வந்து சொல்லிட்டு கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி ஆகணும். சரிங்களா? இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, போனவொடனே உங்களுக்கு ரஃப் பேப்பர் கொடுப்பாங்களா, அந்த ரஃப் பேப்பர்ல ஏபிசிடி அந்த 13 இப்படி ஒரு 13 எழுதிட்டு அதுல நம்பர்ஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பார்த்து பார்த்து சால்வ் பண்ணி ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா என்னோட பெஸ்ட் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப இது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை மூணுத்தையும் நான் கூட்டி பாக்குறேன். இப்ப ஏவோட நம்பர் 1, ஐயோட நம்பர் 9, ஆரோட நம்பர் 18. இப்ப நான் மூணுத்தையும் கூட்டி பார்த்தா 28 வருதான்னு பார்க்கணும். வந்துருச்சுன்னா இந்த லாஜிக் கரெக்ட், இந்த லாஜிக்கும் கரெக்ட். அப்ப அதே மாதிரி இதையும் நான் பண்ணிடுவேன். ஓகேவா? 9 ஒரு 1 10, 10 ஒரு 18 28 கரெக்டா வருதா? கரெக்டா வருது. அப்ப இதே மாதிரிதான் இங்க இருக்க போகுது. அப்ப ஐக்கு என்ன நம்பர்? 9. யூக்கு என்ன நம்பர்? யூ 21. அப்ப இந்த பிக்கு என்ன நம்பர்? 2. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த 21 9 30, 30 ஒரு 2 32. அப்ப ஆப்ஷன் டெல்லி. சரியா? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். மூணாவது ஆப்ஷனுக்கு ஆப்ஷன் டெல்லி தான் கரெக்ட். ஓகே, அடுத்து 4வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு சங்கேத மொழியில் ஆரஞ்சை வெண்ணெய் எனவும், வெண்ணெயை சோப் எனவும், சோப்பை இங்கே இங்கு எனவும், இங்கை தேன் எனவும், தேனை ஆரஞ்சு எனவும் அழைக்கின்றனர் எனில் பேனா நிரப்ப பயன்படுகிறது எது அப்படி சொல்லி கேட்கிறாங்க. ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஆரஞ்ச வெண்ணெய்ன்னு சொல்றேன்ப்பா, வெண்ணெய சோப்புன்னு சொல்றேன், சோப்பை இங்க்குன்னு சொல்றேன், இந்த இங்க வந்து தேனுன்னு சொல்றேன், இந்த தேனை ஆரஞ்சுன்னு சொல்றேன். இப்படிலாம் சொன்னேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பேனா நிரப்ப என்ன பயன்படும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப பேனா நிரப்ப என்ன தேவைப்படுது? இங்கு. அந்த இங்கு இங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, கடைசியா என்ன கேக்குறாங்க அதுதான். அந்த இங்க என்னவா கொடுத்துருக்காங்க அதை எடுத்து ஆப்ஷன்ல போட போறீங்க. அவ்வளவுதான். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இங்கை தேன், இந்த இங்க தேன் எனவும் குறிப்பிட்டுறாங்க. அப்ப இந்த பேனா நிரப்ப பயன்படுவது என்ன? தேன். அவ்வளவுதான். இது ஆன்சர். சரிங்களா? ஹனி. ஆப்ஷன் சி. 4வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஓகேவா? அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்க. இப்ப மதர் என்பது இப்படி எழுதுறாங்க அப்படின்னா, ஃபாதர் என்பது இப்படி எழுதுறாங்க அப்படின்னா, பிரதரை எப்படி எழுதுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம சீக்கிரமா சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த லாஜிக் கண்டுபிடிக்கணும். இதுக்கு லாஜிக் கண்டுபிடிச்சு இதுக்கும் லாஜிக் கண்டுபிடிச்சு 3வதுக்கு போனோமா அப்படின்னா அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த லாஜிக் எப்படி வருது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதே லாஜிக் தான் இங்கேயும் வரப்போகுது. ஓகேவா? இதை போட்டுட்டு தான் நீங்க போகணும் அவசியம் கிடையாது. இதை சால்வ் பண்றாலே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இங்க பாருங்க, எம் என்ன எழுதிருக்காங்க, ஓ பின்னு எழுதிருக்காங்க. இந்த ரெண்டுத்துலயும் நீங்க லாஜிக் கண்டுபிடிச்சிடலாம். எம்முக்கு அப்புறம் என்ன லெட்டர்? என். ஓக்கு அப்புறம் பி, டிக்கு அப்புறம் யூ, ஹெச்சுக்கு அப்புறம் ஐ, இக்கு அப்புறம் எஃப், ஆருக்கு அப்புறம் எஸ். ஓகேவா? அடுத்தடுத்த லெட்டர் வந்திருக்கு. ஓகேவா? இப்ப ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அதே மாதிரிதான் இங்க எழுத போறோம். பிரதர். இப்ப பிரதருக்கு ஒரு லெட்டருக்கு அப்புறமா என்னென்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் அப்படின்னா இங்க ஆன்சர். ஓகேவா? பிக்கு அப்புறம் சி. ஓகேவா? ஆருக்கு அப்புறம் எஸ். ஓகேவா? எம் சாரி ஓக்கு அப்புறம் பி, டிக்கு அப்புறம் யூ, ஹெச்சுக்கு அப்புறம் ஐ, இக்கு அப்புறம் எஃப், ஆருக்கு அப்புறம் எஸ், சிஎஸ்பி யூஐஎஃப்எஸ் அப்படின்னு இருந்தா ஆன்சர் கரெக்ட். சிஎஸ்பி யூஐஎஃப்எஸ் அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? 5வதுக்கு ஆப்ஷன் சி. அடுத்து இங்க பாருங்க, 6வது கொஸ்டின். புக்ஸ் பேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா லேடரை என்ன சொல்லுவாங்க? லேடர்னா ஒண்ணுமே இல்லைங்க. லேடர்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. லேடர்னா ஏணி. ஓகேவா? புத்தகம் பக்கம் என குறிப்பிடப்பட்டால் ஏணி எதோட தொடர்புடையது அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப புத்தகம் பக்கம் அப்படின்னு வருதுன்னா அப்ப ஏணி எதோட தொடர்புடையது? படிகள் இருக்கு, நடப்பது இருக்கு, பகுதி இருக்கு, நிலை இருக்கு. அப்ப இதுல என்ன நமக்கு வந்து தொடர்புடையதா, இதுக்கு ரிலேட்டிவா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏணினா என்ன பண்ணுவோம்? படிக்கட்டு, அதுல படிகள் இருக்கும். ஓகேவா? புத்தகத்துக்குள்ள எப்படி பக்கம் இருக்கும், அப்ப ஏணிகள் என்ன இருக்கும்? படிகள் தான் இருக்கும். ஓகேவா? அங்க போய் நடப்பதுன்னு சொல்லிட்டு நம்ம போடக்கூடாது. ஆப்ஷன் ஏ 6வது. ஓகேவா? 7வது கொஸ்டின் பாருங்க. மாஸ்
என்பது கிலோகிராம் என குறிப்பிடப்பட்டால் வால்யூம் என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நிறை, நம்மளோட மாஸ் வெயிட்டை எப்படி நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட்ல கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கேஜில சொல்லுவோமா? அந்த மாதிரி தொகுதிய வால்யூம் அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா லிட்டர்ல சொல்லுவாங்க. ஓகேவா? வால்யூம லிட்டர்ல சொல்லுவாங்க. இப்ப எப்படி சொல்றது, பால் வந்து எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னா லிட்டர்ல தான் குறிப்பிடுவாங்க, கிலோல குறிப்பிட மாட்டாங்க. அதான் கேக்குறாங்க. இப்ப வேற ஏதாவது சம்பந்தமா இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஏழாவதுக்கு ஆப்ஷன் பி. இப்ப எட்டாவது கொஸ்டின் பாருங்க. லட்சத்வீப், கவாரத்தி, இப்ப அந்தமான் நிக்கோபார் எதோட தொடர்புடையது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இதுல இந்த லட்சத்தீவு, கவாரத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னா இது நமக்கு என்ன குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த லட்சத்தீவோட தலைநகரம் தான் இந்த கவாரத்தி. ஓகேவா? அப்ப அந்தமான் நிக்கோபார் தலைநகரம் என்னவா இருக்கும்? நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கண்டிப்பா போர்ட் பிளேயர். ஓகேவா? அந்தமான் நிக்கோபார் தலைநகரம் போர்ட் பிளேயர். ஓகேவா? என்ன சார் இவ்வளவு ஈஸியா எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கேட்க போறது ரீசனிங்ல 5 கொஸ்டின் தான். ஓகேவா? ஆர்மி ஸ்டாண்டர்ட்ல நீங்க உங்களோட 10th குவாலிஃபிகேஷன்ல தான் போறீங்க. 4 வருஷம் தான் உங்களோட சர்வீஸ் பீரியட். அப்படி இருக்கும்போது நீங்க 70% உள்ள எடுத்துக்கிறாங்க, தப்பு இல்லை. சாரி, 25% எடுத்துப்பாங்க, 70% வெளியே தள்ளிடுவாங்க. இருந்தாலும் இந்த 5 கொஸ்டினுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்லை. உங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க அலசி பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு கஷ்டமான கொஸ்டின்ஸ் எல்லாம் அங்க கேட்கறது கிடையாது. சரிங்களா? வாட் இஸ் வாட் அப்படிதான் இருக்கும் அங்க. நீங்க ரொம்ப டெப்தா இறங்கி படிக்கிறீங்க, SSCGD படிக்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் டெப்தா படிக்கிறீங்க அப்படின்னா வேஸ்ட். அதுதான் நான் சொல்றேன். இந்த லெவல்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். இந்த மாதிரியே நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 9வது கொஸ்டின். டென்னிஸ் இஸ் ரிலேட்டட் டு கோர்ட். என்ன சொல்றாங்க? டென்னிஸ் விளையாட்டு என்பது கோர்ட். அப்ப டென்னிஸ் எங்க விளையாடுவாங்க? கோர்ட்ல தான் விளையாடுவாங்க. கோர்ட்னா அந்த கோடு போட்டு விளையாடுவாங்கல்ல, அந்த கோர்ட்டுக்குள்ள விளையாடுவாங்க. இந்த சேம் வே பாக்ஸிங் இதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? டென்னிஸ் என்பது கோர்ட்ல தொடர்புடையதுதான். குத்துச்சண்டை எதில் விளையாடுவாங்க? அந்த ரிங்குக்குள்ள விளையாடுவாங்க. பாத்துக்கீங்களா? ஒரு இப்படி இருக்கும். ஓகேவா? இங்க ஓடி போயிட்டு இங்க இடிச்சுட்டு வந்து மடி வந்து அடிப்பாங்க. இங்க இந்த WWE எல்லாம் பாத்துருக்கீங்களா? அப்ப எதுல நடக்கும்? நீச்சல் கொடுத்து நடக்காது, அரங்கத்தில் நடக்காது, தொடர்கோவில் நடக்காது, வளையத்துக்குள்ளதான் நடக்கும். ஓகேவா? ஆப்ஷன் பி. பத்தாவது கொஸ்டின். ஸ்மோக் பொல்யூஷன். ஓகேவா? இங்க புகை என்பது என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா மாசுபாடை ஏற்படுத்தும். அதோட ரிசல்ட் என்னவா ஆகும் அப்படின்னா காற்று மாசுபடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இங்க தீ எரிஞ்சா நம்ம ரிசல்ட் என்ன ஆகும்? மரணம் ஆகுமா? கிடையாது. சத்தம் ஏற்படுமா? குளிர் ஏற்படுமா? கிடையாது. அங்க என்ன ஆகும்? ஒரு பொருள் எரிஞ்சா அந்த ரிசல்ட்ல என்ன தரும்? சாம்பல். இப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரியா? இப்ப இதுல எது வந்து ரிலேஷன் இல்லாம டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, சீரகம் இருக்கு, லவங்கம் இருக்கு, மிளகு இருக்கு. ஓகேவா? இதுல எது டிஃப்ரெண்டா இருக்கு? இது எதுலயுமே சம்பந்தமே இல்லாம நிலக்கடலை தான் இருக்கு. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான பதில். பன்னெண்டாவது. மின்சாரம், தொலைபேசி, தபால், தந்தி, இதுல எது வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு இல்லாம இருக்கு, ஒன்னோட ஒண்ணு இனிப்பு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா மின்சாரம் ஓகே, அடுத்து தொலைபேசி, தபால், தந்தி, இதை மூணுத்தையும் பார்த்தா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இது மூணுத்தையும் பார்த்தா சோசியல் மீடியா மாதிரி தோணுது. ஓகேவா? டெலிபோன், தபால் போஸ்ட், தந்தினா டெலிகிராம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா. மின்சாரம்ங்கிறது கிடையாது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். எலக்ட்ரிசிட்டிங்கிறது சோசியல் மீடியா இல்ல. அடுத்து இங்க பாருங்க, எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான். இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தயிர், ஆப்ஷன் பி வெண்ணெய், ஆப்ஷன் டி பாலாடை கட்டி, சீஸ். ஓகேவா? ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் அப்படின்னு இருக்கா? தயிர் பால்ல இருந்தா வரும், வெண்ணெயும் பால்ல இருந்தா வரும், சீஸும் பால்ல இருந்தா வரும். அப்ப இந்த எண்ணெய் இதுதான் பொருந்தாம இருக்கு. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான பதில். சரிங்களா? இங்க இப்ப இதுல எது தொடர்பு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்க, தக்காளி, கேரட், மஞ்சள், இஞ்சி, இதெல்லாம் பார்த்தா எப்படி என்ன தோணுது உங்களுக்கு? இப்ப தக்காளி எங்க விளையும்? பூமிக்கு மேல. ஆனா இந்த கேரட்டு, மஞ்சள், இஞ்சி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில இருந்து விளையும். அப்ப தக்காளி தான் பொருந்தாது. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில்.
அடுத்து இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸுங்க. இதெல்லாம் எது பொறுத்தான்னு கேக்குறாங்க. சிங்கம், கரடி, புலி, சிறுத்தை. இந்த சிங்கம், புலி, சிறுத்தையை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதெல்லாம் மூணும் ஒரே இதை சார்ந்தது. இந்த கரடி மட்டும் தான் இதுல பொருந்தாது. சரியா? ஆப்ஷன் சி. அடுத்து 16வது கொஸ்டின். இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ரீசனிங் கொஸ்டின் நம்பர்ஸ் வச்சு சால்வ் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர்ஸுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு கூடுதலா இருக்கு, எவ்வளவு கழிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். டிஃபரன்ஸ் பார்க்கணும். சரிங்களா? அதுக்கு தான் நீங்க ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு, வித்தியாசத்துக்கு வித்தியாசம் அந்த மாதிரிலாம் நீங்க அடுத்துதான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு வித்தியாசம் இருந்து இது இங்க பாத்தீங்கன்னா 68, 67, 64, 59 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்ப மைனஸ் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேசிக் நமக்கு தெரிஞ்சிச்சு. சரிங்களா? முதல் விஷயம். அப்ப கழிச்சுதான் இருக்காங்க. அப்ப 68 இருந்து 67 என்ன பண்ணிருப்பாங்க? -2. 67 இருந்து 64 என்ன பண்ணிருப்பாங்கன்னா -3. 64 இருந்து 59 என்ன பண்ணிருப்பாங்கன்னா -5. அப்ப இப்ப நமக்கு தெரியுது. இங்க பாருங்க, -2, -3, -5 இந்த ஒற்றைப்படை எண்களை மைனஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க என்ன வரும்? அடுத்து -7, 2, 3, 5, 7 அப்படி சொல்லிட்டு வரும்போது, சாரி, ஒற்றைப்படை எண்கள பிரைம் நம்பர். ஓகேவா? பிரைம் நம்பர் வரும்போது இந்த 7 வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் 52. 59 இருந்து 2 கழிச்சா 52. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அடுத்து பாருங்க, 5, 6, 9, 14, 21 இதை பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லலாமா? இங்க பாருங்க, இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா +1, இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா +3, இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா +5, இங்க என்ன பண்ணிருக்காங்க +7. ஓகேவா? அப்ப என்ன ஆகுது? எல்லாத்துக்கும் இங்க பாருங்க, இங்க எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன ஆகுது? இதுக்கு டிஃபரன்ஸ் 2, இதுக்கு டிஃபரன்ஸ் 2, இதுக்கு டிஃபரன்ஸ் 2. அப்ப இங்க என்ன வரப்போகுது? டிஃபரன்ஸ் 2 தான் வரப்போகுது. டிஃபரன்ஸ் 2 வந்தா என்ன ஆயிடுங்க? இந்த 7க்கு அப்புறம் இங்க 9ன்னு ஆயிடும். ஓகேவா? அப்ப 7 கூட்டல் 9 என்ன வரும்? சாரி, இங்க 21 கூட 9 கூட்டினா என்ன வரும்? 30ன்னு ஆயிரும். ஓகேவா? ஆப்ஷன் பி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து 1, இதுக்கு டிஃபரன்ஸ் 3, இதுக்கு டிஃபரன்ஸ் 5, இதுக்கு டிஃபரன்ஸ் 7. ஓகேவா? இப்ப இது என்ன ஆகுதுன்னா காமனா எல்லாத்துக்கும் 2, 2, 2 வித்தியாசம் வருது. அப்ப இந்த 7க்கும் இப்ப இங்க இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்னா இதுக்கு 2 தான் வித்தியாசம் வரப்போகுது. இப்ப இங்க 7க்கு அப்புறம் இங்க என்ன வரும்? 9. ஓகேவா? அப்ப வந்து 21 கூட 9 கூட்டினீங்கன்னா ஆன்சர் 30. ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஸ் எடுத்துருவோம். ஓகேவா? இது என்னவா இருக்கு? இது வந்து கழிஞ்சிட்டு போகுது. அப்ப கண்டிப்பா மைனஸ் தான் பண்ணிருப்பாங்க. இப்ப 36க்கும் 34க்கும் வித்தியாசம் -2, 34க்கும் 30ம் -4, 30க்கும் 28க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா -2, 28க்கும் 24க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா -4. இப்ப பாருங்க, எல்லாம் ஒரே காமனா வித்தியாசம் ஆயிட்டே போகுது. -2, -4, -2, -4. அப்ப அடுத்து என்ன வரும்? -2. இப்ப பார்த்தாலே தெரியுதா? அப்ப 24ல 2 மைனஸ் பண்ண என்ன ஆகும்னா 22. ஓகேவா? ஆப்ஷன் டெல்லி. இப்ப அடுத்து 19வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா பாருங்க, 8, 16, 28, 44 அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 8க்கும் 16க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8. ஓகேவா? இந்த 16க்கும் 28க்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12. ஓகேவா? 16, 26, ஒரு 28 அப்படின்னா 12. ஓகேவா? இந்த 44, 22 போச்சு அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா 16 டிஃபரன்ஸ் வரும். சரியா? இங்க பாருங்க, இப்ப இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன? 4. இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன? 4. அப்ப ஆக்சுவலா என்ன ஆக போகுது? இதுக்கு டிஃபரன்ஸ் 4, இதுக்கு வித்தியாசம் 4. அப்ப இதுக்கு வித்தியாசம் என்னதான் வரப்போகுது? கண்டிப்பா 4 தான் வரப்போகுது. அப்ப 16 கூட 4 கூட்ட என்ன வரும்? 20. அப்ப இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கு எவ்வளவு வித்தியாசம்? இந்த நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கு என்ன வித்தியாசம் இருக்கும்? 20 நம்பர் வித்தியாசம் இருக்கும். ஓகேவா? அப்ப ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. இந்த 44 கூட இந்த 20 கூட்டிங்கன்னா ஆன்சர். ஓகேவா? 64. ஆப்ஷன் பாம்பே தான் சரியான பதில். சரிங்களா? நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா இதுக்கு டிஃபரன்ஸ் எப்படி வருது அப்படி பாக்குறேன். காமனா 4 வருது. அப்ப கண்டிப்பா இதுக்கும் 4 டிஃபரன்ஸ் இருக்க போகுது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த 4 டிஃபரன்ஸ் எடுத்தா இந்த 16, 4 கூட்டினா 20. அப்ப இந்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 டிஃபரன்ஸ் வரப்போகுது. அப்ப 44, 20 கூட்டினா எனக்கு 64 ஆன்சர். ஆப்ஷன் பாம்பே. ஓகே, அடுத்து பாருங்க, 1, 3, 7, 15, 31 அடுத்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க.
இப்போ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 4. இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 ஒரு 1 8. ஓகேவா? இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 15 30 ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கு 16. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. அப்ப 2 2 4 இன்ட்டு 2 பண்ணியிருக்காங்க. 4 2 8 இன்ட்டு 2 பண்ணிருக்காங்க. 8 2 16 இன்ட்டு 2 பண்ணிருக்காங்க. அப்ப 16 2 என்ன வரும்? 32. ஓகேவா? அப்ப இந்த நம்பருக்கு வித்தியாசம் என்ன வரும்? 32. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. இந்த 31ஐயும் இந்த டிஃபரன்ஸ் வந்து 32ஐயும் கூட்டினா அப்படின்னா இது ஒரு 3 இது ஒரு 6 63 ஆன்சர் ஆப்ஷன் டெல்லி. சரிங்களா? இருபத்தொன்னாவது கொஸ்டின் DHLPT அடுத்து என்ன வரும்னு கேக்குறாங்க. டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4, இந்த ஹெச் என்ன பாத்தீங்கன்னா 8, எல் 12, பின்னா 16. 16 நீங்க தங்கிலீஷ் எழுதுனீங்கன்னா பி தான் வரும். 16 அப்படி எழுத போறீங்க 16. T20 கிரிக்கெட் T20 சொல்றோம்ல, அப்படின்னா 20 அர்த்தம் அப்படின்னு. ஓகேவா? அப்ப இங்க நல்லா பாருங்க. இதுக்கு வித்தியாசம் என்ன வருது? 4. இதுக்கு என்ன வித்தியாசம் வருது? 4. இதுக்கு என்ன வித்தியாசம் வருது? 4. இதுக்கு என்ன வித்தியாசம் வருது? அதுவும் 4. அப்ப கண்டிப்பா ஆக்சுவலா இதுக்கு டிஃபரன்ஸ் என்னதான் இருக்க போகுது? 4. அப்ப 20ஐயும் 4ஐயும் கூட்டினா 24. அப்ப 24வது நம்பர் என்னவா இருக்க போகுது? எக்ஸ். ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எக்ஸ். நம்ம எக்ஸ் லவர் கிட்ட லவ்வரா இருக்கும் போது எவ்வளவு நேரம் பேசியிருப்போம்? 24 மணி நேரம் பேசிட்டு இருப்போம். அதுதான் எக்ஸ்னா 24. சரிங்களா? இப்ப அடுத்து எக்ஸ் கியூ கே எஃப் அதன் வரிசையில இந்த அடுத்த நம்பர் என்ன வரும்? அடுத்த லெட்டர் என்ன வரும்னு கேக்குறாங்க. நமக்கு தெரியும் எக்ஸ் 24, கியூ வந்து 17, கே வந்து 11, கே 11. எக்ஸ் சொன்னா எக்ஸ் கிட்ட 24 மணி பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கியூ வந்து 17, கே வந்து 11, கே 11 சொல்லி வச்சுக்கோங்க. F6. ஓகேவா? இப்ப பாக்குறோம் 24 17 11 6. இப்ப இதுக்கு டிஃபரன்ஸ் எடுக்கிறோம். இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இது ஒரு 3 இது ஒரு 4 7. இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தனா 6. இதுக்கு வித்தியாசம் எடுத்தனா 5. ஓகேவா? அப்ப என்ன ஆகுதுன்னா 7 6 5 அப்படின்னு சொல்லி வித்தியாசம் வருது. அப்ப அடுத்த வித்தியாசம் என்னவா இருக்க போகுது? எல்லாம் தெரியல 4. ஓகேவா? அப்ப 4 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 2. இந்த 2 தான் ஆன்சரா வரப்போகுது. என்ன வரப்போகுது? ஆனா லெட்டரா வரப்போகுது. அப்ப 2ங்கிற லெட்டர் ஆல்பபெட்ல எங்க வருது? பி. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். சரிங்களா? அடுத்து 23வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்லலாம்? இந்த ஏ வந்து 1, சி வந்து 3, எஃப் வந்து 6, ஜே வந்து 10. ஜூஸ் 10 ரூபாய். ஓகேவா? எல்லா ஜூஸும் இப்ப மினிமம் 10 ரூபாய் தாண்டி தான் இருக்கும். சரிங்களா? ஜூஸ் 10 ரூபாய். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கு டிஃபரன்ஸ் எடுக்கிறோம். இதுக்கும் 2, இதுக்கும் 3, இதுக்கும் 4. உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இங்க 2 இங்க 3 இங்க 4 வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க என்ன வித்தியாசம் வரப்போகுது? 5 தான் வரப்போகுது. ஓகேவா? அப்ப 10ஐயும் 5ஐயும் கூட்டினா என்ன வரும்? இங்க 10ஐயும் 5ஐயும் கூட்டணும் அப்படின்னா ஆன்சர் 15 வரும். 15வது எழுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓ. ஓகேவா? என்ன இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜூஸ் 10 ரூபா. அப்ப ஜே 10. ஓகேவா? ஆம்லேட் 15 ரூபா அப்படி யோசிக்கோங்க. ஜூஸ் 10 ரூபா, ஆம்லேட் 15 ரூபா. அதுவும் இல்லாம 10 ரூபா ஆம்லேட் வித்த காலம்னா எப்பயோ மலை ஏறி போச்சு. இப்ப உண்மையாவே 15 ரூபா தான் கடையில ஆம்லேட். ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓ தான் ஆன்சர். சரிங்களா? 24வது கொஸ்டின் பாருங்க. ரொம்ப 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 சிம்பிளான கொஸ்டின். எப்படி பாருங்க. இதுல APBQCRDS அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்ப்போம். என்ன ஆகுது? A B ஆகுது, B C ஆகுது, C D ஆகுது, A B C D. அப்ப அடுத்து என்னதான் வரும்? E. ஓகேவா? இப்ப ரெண்டாவது பாக்குறோம். P Q ஆயிருக்கு, Q R ஆயிருக்கு, R S ஆயிருக்கு. S என்னவா இருக்கும்? எல்லாருக்கும் தெரியும் P Q R S T. ஓகேவா? அவ்வளவுதான். என்ன ஆகுது? ET. ஆப்ஷன் டெல்லி தான் ஆன்சர். சரிங்களா? 24 ஆப்ஷன் டெல்லி. கடைசிக்கு வந்துட்டோம். இந்த கொஸ்டினும் பாருங்க, ஈஸி தான். இவ ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இங்க லெட்டர் இருக்கு, நம்பர் இருக்கு, லெட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த பி என்னவா இருக்கு? ஆர் ஆயிருக்கு, ஆர் டி ஆயிருக்கு, டிவியா இருக்கு. அப்ப பிக்கு அப்புறம் கியூ தானே வரும். ஆனா ஆர் இருக்கு.
சரி ஓகே, ஒன்னை விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பிக்கு அப்புறம் கியூ விட்டுட்டாங்க, ஆர் எடுத்துக்காங்க. ஓகேவா? ஆறுக்கு அப்புறம் என்ன வரும்? எஸ் வரும். அந்த எஸ் விட்டுட்டாங்க. இங்க என்ன விட்டாங்க? கியூவை விட்டுட்டாங்களா? பி கியூ ஆர் எஸ் விட்டுட்டாங்க. டி இங்க யூ விட்டுட்டாங்க, இங்க வி போட்டிருக்காங்க. ஓகேவா? பி கியூ ஆர் எஸ் டி யூ வி. அப்ப என்ன விட்டுருப்பாங்க? டபிள்யூ விட்டுருப்பாங்க. ஓகேவா? டபிள்யூ விட்டா என்ன இருக்கும்? இங்க எக்ஸ் வரும். சரியா? எக்ஸ் வந்துருச்சா? இப்போ எக்ஸ் மட்டும் இருந்து இப்போ 4 ஆப்ஷன் பாக்குறீங்க, அதுல எக்ஸ்ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு அப்படின்னா எக்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிட்டு போயிருவீங்க, வேற எதையும் பார்க்க தேவையில்ல. ஆனா நம்ம பாக்குறோம் இங்க டிலயும் எக்ஸ் இருக்கு, ஏல எக்ஸ் இருக்கு. அப்ப நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இப்ப அடுத்து இந்த நம்பர் பாருங்க. அடுத்து நம்பர் மட்டும் போட்டுக்கோங்க. 3 5 8 12. பிங் என்ன வரும் அப்படின்னு பாருங்க. இதுக்கு என்ன வித்தியாசம்? 2. இதுக்கு என்ன வித்தியாசம்? 3. இதுக்கு என்ன வித்தியாசம்? 4. அப்ப இதுக்கு என்ன வித்தியாசம் வரப்போகுது? ஆக்சுவலா 2 3 4 4க்கு அப்புறம் என்ன வரப்போகுது? 5 தான் வரப்போகுது. அப்ப 12ஐயும் 5ஐயும் கூட்டினா என்ன வரும்? 17. ஓகேவா? அப்ப எக்ஸுக்கு அப்புறம் என்ன வரப்போகுது? 17. இப்ப எக்ஸ் 17 அப்படி பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. எக்ஸ்ல 3 இருக்கா? சாரி, டி ஆப்ஷன் இருக்கு, ஏ ஆப்ஷன் இருக்கு, சி ஆப்ஷன் இருக்கு. அப்ப எக்ஸ் 17 அப்படின்னு இருக்கு. என்னால ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியாது. சியா டியா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப நான் 3ஆவதையும் சால்வ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா மறுபடி இங்க வரேன். 3வது எழுதுறேன். சி எஃப் ஐ எல் அப்படி சொல்லிட்டு எழுதுறேன். ஓகேவா? இப்ப இதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் தெரியணும். இங்க நம்பர் எழுதுறேன். சி வந்து 3ன்னு எழுதுறேன். ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல F6 I9 L12. ஓகேவா? L12 அப்படி எழுதுறோம். இப்ப இதுக்கு வித்தியாசம் பார்க்குறோம். இது வித்தியாசமே பார்க்க தேவையில்லை. இங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 3 3 3 3 3 தான் வருது. அப்படின்னு எடுத்துக்கலாம். வித்தியாசம் இதுக்கு 3 இதுக்கு 3 இதுக்கு 3. அப்ப அங்கே வித்தியாசம் 3 தான் வரப்போகுது. அப்படியே எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா 3 வாய்ப்பாடுன்னு எடுத்துக்கலாம். 1 3 3 2 3 6 3 3 9 4 3 12. அப்ப I3 என்ன வரப்போகுது? I3 5 அப்படின்னு வரப்போகுது. அப்ப 15ங்கிற ஆல்பபெட் எங்க ஒரு ஆம்லெட் 15 ரூபா அப்படின்னு சொன்னா அப்ப ஓ தான் வரப்போகுது. சரிங்களா? அப்ப கடைசியா என்ன வரப்போகுது? ஓ. சரிங்களா? அப்ப X17 இங்க 3வது லெட்டர் என்ன வரப்போகுது? ஓ. X17 ஓங்கிறது எங்க இருக்கு? ஆப்ஷன் டெல்லியில இருக்கு. சரிங்களா? அவ்வளவுதான். 25 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க ஆன்சர் கீழே எது சரி தப்புன்னு பார்க்க போறீங்க. கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க போறீங்க. கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு எங்கள்கிட்ட இருந்து என்னென்ன அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்க கொஞ்சம் ட்ரை பண்றோம். சரிங்களா? தேங்க்யூ.